ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இந்த வீடியோவில் நம்மளுடைய டிக்டாக் அக்கௌண்ட்டை நம்ம எப்படி பர்சனல் அக்கௌண்ட்லேருந்து ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய பர்சனல் டிக்டாக் அக்கௌண்ட்டை தான் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ண விரும்புகிறீங்க. அப்போ என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக டிக்டாக் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி ப்ரொஃபைலுக்கு போயிருங்க. போன பிறகு மேலே கார்னரில் 3 லைன்ஸ் இருக்கும். அந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி அப்படின்றத கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் உள்ள போங்க. போன பிறகு இங்கே நீங்கள் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பார்க்கலாம். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு பிறகு இங்க உங்களுக்கு switch to business account அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணணும் உங்களுக்கு லோட் ஆகி உங்களுக்கு வெல்கம் பிஸ்னஸ் அக்கௌண்ட் அப்படின்லாம் கேட்கும். ஸோ இங்கே நீங்கள் நெக்ஸ்ட் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு திரும்பவும் நெக்ஸ்ட் பண்ணுறது கேட்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறீங்களான்னு கேட்கும். ஸோ கண்டினியூ அப்படின்றது கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுடைய கேட்டகரியை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட் நீங்கள் டிக்டாக்ல யூஸ் பண்ணணும்னா அது என்ன பர்பஸ்க்காக அப்படின்றதையுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுடைய டிக்டாக் அக்கௌண்ட் பர்சனல் அக்கௌண்ட் பிஸ்னஸ் ப்ரொஃபைலாக சேஞ்ச் ஆகிரும். ஸோ இப்படித்தான் நம்ம டிக்டாக்ல ஒரு பர்சனல் அக்கௌண்ட்டோ பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக சேஞ்ச் பண்ணுறது. ஸோ நீங்களுமே பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணால் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.